நேற்றைய வரலாறு என்னன்னு தெரியாமல் நாளைய வரலாறை நம்ம சரியாக எழுத முடியாது. அந்த வகையில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒன்று தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் நடந்தது, அந்த கோர காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே தத்ரூபமாக காட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற கலைக்காவியம் தான் இந்த பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல போகிறது நாளைய தமிழ்நாடு எதை நோக்கி போராட்டத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறத பற்றி தான். எஸ், சமஸ்கிருதத்துக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் தீ பரவட்டும், நீதி வெல்லட்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் இந்த படத்திலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக வேண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வை. சரி, இந்த படத்தினுடைய சீன் பை சீன் நான் டீகோட் பண்ணுறேன். அதே நேரத்தில் பராசக்தி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பம் ஏகப்பட்டது இருக்குது வரலாற்றில். அதை எதை அவங்களால சொல்ல முடிஞ்சுது, எதை சொல்ல முடியல, எது உண்மையாகவே நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் வரலாற்று பின்னணியோடு நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன். அதற்கு பிறகு நான் சொன்ன அந்த ஓப்பனிங் டயலாக் இருக்குல்ல, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து நீங்கள் சென்னைக்கு டூர் வந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்று பச்சையப்பா காலேஜ், நுங்கம்பாக்கம். இந்த பச்சையப்பா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் எப்படி மாணவர்களை ஒருங்கிணைச்சு போராட்டம் பண்ணாங்க, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணவர்கள் எப்படி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, இந்த இரண்டு கல்லூரி மாணவர்களும் ஒன்றாக இணைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே ஊட்டிய உணர்ச்சி என்ன அப்படிங்கிறத சூப்பர்வா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பராசக்தி. அதுவும் தலைப்பு சிவாஜியினுடைய முதல் படம், கலைஞர் கருணாநிதி எழுதிய வசனத்தில் எடுக்கப்பட்ட படத்திற்கான தலைப்பு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அதனுடைய தலைப்பை இதில் வச்சுருக்காங்க. அதுவும் புறநானூறு அப்படிங்கிற ஒரு பெரிய மாணவர் புரட்சி படையை இந்த இடத்துல வந்து காண்பிச்சிருக்காங்க. அந்த படையினுடைய தலைவனாக சிவகார்த்திகேயன் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்திலேயே பச்சையப்பன் காலேஜில் படித்த மாதிரியான சீன் இருக்குது. மதுரையில் அவருடைய பூர்வீகம் இருக்கிற மாதிரியும், மதுரையிலேயே அரங்கேறி இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு அவர் எப்படி தலைமை தாங்கி வழி நடத்துகிறாரு, அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய அதர்வா இந்த போராட்டத்தில் எப்படி முன்னிலைப்படுத்தி இறந்து போகிறாரு, அந்த இறந்து போன கேரக்டர் யார் அப்படிங்கிறதையும் இந்த வரலாற்று பின்னணியோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த படத்தை இயக்கிய சுதா கொங்கராவுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஜிவி பிரகாஷனுடைய இசை அப்படிங்கிறது பின்னணியில் அவ்வளவு தூரம் வலு சேர்த்துருக்கு. ஒவ்வொரு உணர்ச்சி பொங்க அவர் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த இசை அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கேட்கவே ரொம்ப இனிமையாக இருக்குது. சில இடங்களில் வந்து கண்ணீரும் வரவழைக்குது அவருடைய இசை காரணமாக. ரவி கே சந்திரன் இவருடைய ஒளிப்பதிவு அப்படிங்கிறது 1960 அந்த காலகட்டத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அந்த அளவிற்கு சிறப்பான ஒளிப்பதிவு. ஒரு காலகட்டத்தில் வந்து செட்டு போட்டு அதை படமாக எடுக்கிறதுல தோட்டாத்தரணிக்கு தேசிய விருதுகள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் இந்த படத்தில் ரவி கே சந்திரன் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தேசிய விருது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அதில் ரவிமோகன் அவர்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய உளவாளியாக பணியாற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இந்த கூட்டத்தினுடைய தலைவனுக்கு எதிராக ஒரு வில்லனாக தன்னை காமிச்சு கடைசி வரைக்கும் அதில் ஒரு ஹிட்லர் மாதிரி தன்னை காமிச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஹேட்ஸ் ஆஃப் வந்து ரவிமோகன் அவர்களுக்கு சொல்லணும். ஒரு மெல்லிய முகபாவனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக, இவ்வளவு தூரம் ஒரு ஹண்டிங் மேனாக வந்து படத்தில் வந்து காண்பிக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர்வான நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு பெரிய வழி. விஜய் சேதுபதி மாதிரி வந்து ஒரு வில்லன் கேரக்டரை எடுத்து செய்கிறதுல ஒரு ஹீரோ இவ்வளவு தூரம் வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அதற்கு பிறகு அதர்வாவை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். அதர்வாவோட கேரக்டர் நான் சிலது வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது தீ பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தை அது நீதி பரவட்டும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இன்னும் சில வார்த்தைகள்லாம் வந்து படத்தில் கட் செய்யப்பட்டிருக்கு. படத்தில் இந்த 3 ஹீரோ மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கிடையாது, படத்தில் ஏகப்பட்ட ஹீரோ அண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து பற்றி பேசணும் அப்படின்னா மிக நீண்ட சப்ஜெக்டாக போயிடும். ஆனால்
கொளுத்துடா தம்பி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெரிய அளவில் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கின ஒரு டயலாக்காக இருந்தது. ஏன்னா எதை வந்து இங்கே எரிக்கணும், எதை இங்கே தீயில இடணும் அப்படிங்கிறத அன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப பெரிய அளவில் கவனிச்சாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 14 வயது. அதாவது இந்த படம்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தலை தூக்கிய காலகட்டத்தில் கருணாநிதிக்கு 14 வயது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சுதா கொங்கரா அவர்கள் திமுகவுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட்ல இருந்து கொஞ்சம் முரண்பட்டு தான் இருக்கு இந்த படம். இந்த 3 பேரை தாண்டி 4வதா ஒருத்தவங்க இந்த படத்துல வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்றாங்க. அவங்க தான் ஸ்ரீலீலா. டான்ஸ்னா வந்து அவங்க ஆடுற மாதிரியே தெரியல, அவங்க கால் வந்து தரையில படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் டான்ஸ் ஆடும்போது குதிச்சுக்கிறாங்க. அந்த அளவிற்கு வந்து நளினம் அப்படிங்கிறது அவங்களுடைய நாட்டியத்துல அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாதிரி சூப்பரா இருக்கு. அடுத்ததா அவங்க வெறுமனை வந்து படத்துல வந்து ஒரு ஹீரோயின் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா படத்துல கடைசி வரைக்கும் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு அவங்க உச்சரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. அது நீங்க போய் நேரா போய் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. சேனை ஒன்று உண்டு அது பெரும் சேனை, செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று ஒன்று அப்படின்னு. இது நான் சொன்னா சாதாரணமா இருக்கு, ஆனா நிஜமாவே நீங்க இந்த படத்துல போய் நீங்க பார்க்கும்போது நீங்களும் அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. அதுவும் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரு பெரும் கூட்டம் நிச்சயமாக தமிழுக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது தான். அது ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு போராட்டமாக அடுத்த காலகட்டத்தில் உருவாகணும். அந்த போராட்டம் எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த கூட்டத்தில் ஒருத்தன் கூட எவனும் அவனை காட்டி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு டயலாக், இது யாரை நினைச்சு வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த பவர்ஃபுல்லான வார்த்தை வந்து ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. எங்க தலை மயிறு கூட கருப்பு தாண்டா, முடிஞ்சா கைது பண்ணுங்கடா அப்படின்னு. ஏன்னா இங்க ஒரு கரும்படை வந்து பெரிய போராட்டம் பண்ணுது அப்படின்னு. நான் போட்டிருக்கக்கூடிய சட்டை கூட கருப்பு தான், அதுக்காக எங்களை கைது பண்ணுவீங்களா? முடியாது. முடி கூட கருப்பு தான் எங்களுக்கு, அதுக்காக எங்களை கைது பண்ணுவீங்களா? அப்படிங்கிறது தான் படத்துல பெரிய அளவில் ஒரு டயலாக்காக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கருப்பு அப்படிங்கிறது ஒரு வெறுப்பாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த டயலாக் இந்த படத்தில் பேசப்பட்ட ஒரு டயலாக்கு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அழிக்க முடியாத வார்த்தை பிளாக் அப்படிங்கிறது தான். சிதம்பரம் என்ன சீனாலயா இருக்கு அப்படிங்கிற ஒரு டயலாக் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிதம்பரம் அப்படிங்கிற ஊர், அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயிலுக்குள்ளே தமிழன் போய் கருவறைக்குள்ள வந்து பூசம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இங்கே தீட்சிகர்கள் தான் இருக்காங்க. அவங்க சாமியினுடைய மறு வடிவம்னு சொல்கிறான். நம்மளை மாதிரி தான் 2 கை 2 கால் அவனுக்கு இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் கருவறைக்குள்ளே போய் பூசை பண்ணுறான். அப்போது இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியமாச்சு? இதே தமிழ்நாட்டுக்குள்ளே டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னா அதே தமிழை வந்து உள்ளுக்குள்ளே போய் பூசை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை? அது நடக்கலை இல்லை. இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது 50 ஆண்டு கால வரலாற்றை பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வரலாற்றை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழினத்தை நகர்த்திட்டு போகணும் அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய சாமியை, நம்முடைய தாத்தா பாட்டியை நம்ம தொட்டு கும்பிடுவதற்கான வாய்ப்பை நம்ம எப்போ உருவாக்கிக்கிறோமோ அப்போ தான் இந்த தமிழினத்துக்கு உண்மையிலேயே விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய நீட்சி. அப்படியா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா பரிசாக கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தது ஒரு மோதிரம்னு சொல்லுவாங்க. பட் மேடையில் அந்த மோதிரத்தை அவரே வாங்கிட்டு வந்தார். அதை அண்ணா கையில் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு பிறகு அண்ணா கலைஞருடைய கையில் அந்த மோதிரத்தை போட்டு விட்டார். இதுதான் வரலாறு. ஆனால் அண்ணா பரிசாக கொடுத்த பேனா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உள்ளுக்குள்ளே ஒரு சீன் ஒன்று வச்சுருக்காங்க. பேனா யாருக்கு அண்ணா கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த காட்சி அந்த இடம் பிடித்திருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் வந்து பேசில் ஜோசப் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் சூப்பரான ஒரு ஆக்டர், மலையாளத்தில். அப்படிப்பட்ட ஆக்டர் இங்கே ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ராணா இவருக்கு பாகுபலிக்கு அப்புறம் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபிலிம் கிடைக்கல. இதுலேயும் அவர் வந்து ஒரு சின்ன காட்சியில் தான் வந்திருக்காரு. ஆனால் தமிழர்களுக்காக அவர் ஒரு படம் நடித்ததில் இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய சல்யூட். நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ணாவே ரசம் சோறு தான் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அதர்வாவை பார்த்து சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த அண்ணாவை நினச்சி சொல்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதான் இந்த இடத்துல டைலாக்காக வருது. தொடர்ச்சியாக இந்த படத்தில் அண்ணாவினுடைய காலம், அண்ணாவினுடைய ஆட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறதுலேருந்து டிஎம்கே கையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படி அழகாக ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒத்த வரியில் சூப்பராக சொல்கிறாங்க. சரி, நிலம், நாடு, மொழி, கலை, அரசியல் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வரலாறுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அதிலிருந்து அடுத்த ஸ்டெப் போக முடியாது.
மொழி மீது கை வைத்து பள்ளிக்கூடத்தில் இந்திய கட்டாயமாக்கப்பட்டுச்சு. எப்போ? நம்முடைய வரலாற்றில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1938 தொடக்க காலகட்டத்தில் இதெல்லாம் அரங்கேறிச்சு. ராஜாஜி அவர்கள் காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் அவர் முதல்வராக இருந்தபோது இந்த வேலையை செஞ்சார். பள்ளிக்கூடத்தில் இந்தி படிக்க தமிழ்நாட்டில் ஆணையிட்டவர் யார்? ராஜாஜி. முதல் மொழி போர் 1938, ரெண்டாவது இந்தி எதிர்ப்பு போருங்கிறது 1948, மூன்றாவது மொழி போர் 50 நாட்கள் ரொம்ப நீண்ட காலமாக நீடித்தது 1965. முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 73 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 73 பெண்கள் கலந்துக்கிட்டாங்கிறது சிறையில் போய் சிறை தண்டனை அனுபவிச்சாங்க. 32 குழந்தைகள் அவங்க கூடவே பெற்ற தாயோடு சேர்ந்து சிறைக்கு போனாங்க. அவங்க அத்தனை பேரும் மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான செய்தி. நம்ம சாதாரணமாக ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிட முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அந்த படம் சித்தரிக்குது அப்படின்னா அந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். அந்த வகையில் சென்னை மாணவர் மன்றத்தினுடைய முன்னாள் தலைவரும் எழுத்துக்கள் பாருங்கள் எவ்வளவு தூரம் ஆழமாகவும் அழகாகவும் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடியவங்க இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் நேராக போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது பிரசாத் அப்படின்னு கேட்டால் இது ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்குறீங்களா? தமிழ் வாழ்க அப்படின்னு சேலையில் பெண்கள் சேலை உடுத்துவதற்கே இந்த தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டியது இருந்தது. அப்படிப்பட்ட சேலை உடுத்தினதுக்கு பிறகு அதில் தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு தைரியம்? அதை எழுதி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஏராளம். தை மாதம் 11ஆம் தேதி, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மொழிப்போருக்கான தியாகிகள் தினம் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னா இத்தனை பேரை உயிரிழந்த வரலாறை நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கிறது தான். அன்னைக்கு தேதிக்கு தான் அவங்களாம் இறந்து போனாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னா என்ன? அவங்க வயிற்று வலி சில பேர் இறந்து போனாங்க, சாப்பிடாம இருந்து இறந்து போனாங்க, சில பேர் சிறையில் காவலர்கள் அடித்து இறந்து போனாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர். அதில் சில பேர் உடல்லையே தீயை வச்சு எரிச்சுக்கிட்ட வரலாறுகளும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்ணீர் வரக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறும். 1939 மொழிப்போர் நடந்தப்போ தாளமுத்து, இன்றைக்கி நீங்கள் டைரெக்டாக சென்னையில் நிறைய இடங்கள் நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு செக்ரட்டரியேட் நீங்கள் போனீங்கன்னா கூட இருக்கும். அப்போது தாளமுத்துங்கிறது யார், நடராசன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 2 பேருமே சிறையிலேயே மரணம் அடைஞ்சாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஸோ நீங்கள் இந்தியை ஏன் எனக்கு திணிக்கிற அப்படிங்கிறதுக்காக ராயபுரத்தில் மூலக்கொத்தளம் அப்படிங்கிற சுடுகாட்டில் இன்ன வரைக்கும் மொழிப்போர் வரலாறு பேசக்கூடிய பிணங்கள் தூங்கிட்டு தான் இருக்குது. அதை மறுபடியும் தட்டி எழுப்ப வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் இன்னமும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ அது வேறு வடிவத்தில் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற வடிவத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே புகுத்தப்படுது. சிவலிங்கம், கீழப்பொருவூர் சின்னசாமி, இந்த நபரெல்லாம் யாராலையும் மறக்கவே முடியாது. மொழிக்காக உடம்புல தீய வச்சுக்கிட்டு செத்து போனாங்க அவங்க. அந்த அளவுக்கு மொழி மீது அவ்வளவு ஆர்வம். நீங்கள் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபரை மறந்திருக்க முடியாது. ஈழத்தமிழர் போராட்டத்தின் போது சென்னையில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்போ என்னுடைய உடல் ஈழத்தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி உடம்புல தீ பற்றி எரியும் போது கூட, இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லை, 2009-10 நடந்த நிகழ்வு. அப்போ கூட தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இறந்து போகிறான் அப்படின்னா யாக குண்டத்தில் அவனோட அவன் மொத்தமாக அவனுடைய சரண்டர் பண்ணுற மாதிரி தான். அப்படி ஒரு நிகழ்வுலாம் இதே தமிழ்நாட்டில் தான் அரங்கேறிச்சு. சிவகங்கை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் பலியானார். பராசக்தி படத்தில் அவருடைய கேரக்டரை தான் அதர்வாவுக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த சிவகங்கை ராஜேந்திரன் பற்றிய வரலாறுகளையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அதர்வா கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? ஸோ சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் தொடர்ச்சியாக நடந்த போராட்டத்தில் பங்கு பெற்றதுக்கு பிறகு தான் மக்களிடத்துலையும் இது ரிலேட்டடான விஷயங்கள் பேசு பொருளாக மாறுச்சு. எதுக்காக நம்ம போராட்டம் பண்ணணும், இந்தியை திணிக்கிறாங்களே, எதனால் திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டிடி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது கூட அந்த படத்தில் கூட ஒரு கிழவி சொல்லுவாங்க, பேரிளம் பெண் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படித்தேன், ஆனால் நான் எதுக்கு படித்தேன் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு படிக்காத தற்குறியை என்னை மாற்றிட்டாங்க இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதுனால அப்படின்னு. ஸோ எழுதுறதுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க.
ஸோ 1918 தொடங்கி 1925 ஆண்டு வரைக்கும் வீரியமான மொழிப்போர் பெரியாருடைய சுயமரியாதை கூட்டத்தில் இருந்து அப்படியே ஒரு பெண் கூட்டம் வந்து அப்படியே பிரிஞ்சு போச்சு. 1938 மதம் கடந்த அனைத்து சாதியினரும் ஒருங்கே திரண்டு சிறை நிரப்பக்கூடிய போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. பெரியார் பகுத்தறிவுக்காக நடத்தப்பட்ட போராட்டத்தை தாண்டி இந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ள எந்தெந்த மாநிலத்தில் வேணா வச்சுக்கோ, அதை என்னுடைய ஆட்சி மொழியாக மாற்றாதே அப்படிங்கிறதுல பெரியாரும் தெளிவாக இருந்தார். மதுரையில் நடந்த ஊர்வலத்தில் மொத்தமாக கணக்கு காட்டினதே 100 பேருக்கு மேலே தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இறந்து போனது 700 பேருக்கு மேலே. அந்த பிணக்குவியல்களை ஒட்டுமொத்தமாக மறைச்ச நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. அது எல்லாத்தையுமே இந்த பராசக்திங்கிற படத்தில் காண்பிச்சிருந்தாங்க. எப்படி வந்து மக்களை வந்து கொன்று குவிச்சு அதை அவங்கள வந்து பிணத்தை வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் காண்பிச்சாங்க. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கையில் எடுத்த மொழிப்போர் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. நீங்கள் இந்த படத்தினுடைய முக்காவாசி காட்சிகள் வந்து பச்சையப்பன் காலேஜ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1964-65 இந்த 2 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே காமிச்சிருப்பாங்க. மீதி அதுக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1965 இப்போ மெயினான ஒரு பிக்சருக்கு வந்திருக்கும். ஜனவரி மாதம் 26 குடியரசு தினம்ங்கிற உங்களுக்கு தெரியும். இனி இந்தியாவில் ஹிந்தியே ஆட்சி மொழி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாவதற்கு காத்திருந்தது. எப்போ 1965 கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் அன்னைக்கு ஆரம்பமாச்சு. ரொம்ப பெரிய அளவில் அதுக்கு நாளே பேசுபொருளாக மாறுச்சு. ஜனவரி மாதம் 25 ஒரு நடந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஜனவரி 27 அப்படின்னு சொல்லி டேட் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரெண்டும் கோயின்சிடென்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மாற்றிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆரம்பம் எங்கே அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தினுடைய வேறு இதுதான். இந்த இடத்துல தான் மொழிப்போருக்கான ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப உக்கிரமாக இருந்த காலகட்டம். இது 50 நாள் அந்த போராட்டம் நடந்துச்சு. தியாகராய நகர் மாதர் முன்னேற்ற கழகம், இந்த முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல தமிழ்நாட்டில் உருவானப்போ யார் உருவாக்குனது அப்படின்னா இந்த அம்மா தான் உருவாக்குனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தர்மம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். அந்த லேடி தான் தீ பரவட்டும் அப்படிங்கிற குரலை முதல்ல தமிழ்நாட்டில் உச்சரித்தாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்குல்ல. அந்த முன்னேற்ற கழகத்துக்கு மூத்தவங்க யாருன்னா இவங்க தான். இவங்க தான் முதல்ல அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் பயன்படுத்தினாங்க. பெரியாருக்கு பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சா தெரியுமா? இந்த அம்மா தான். ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பேரை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர் கொடுத்தவங்க இந்த தர்மம்மாள் அப்படிங்கிற நபர் தான். ஸோ தொடர்ச்சியாக இப்படியும் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கேரளா, ஆந்திரா, மேற்கு வங்கம் வரைக்கும் மொழிப்போருக்காக போராடிய மாணவர்கள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளுக்கு சொந்தக்காரவங்களாம் நம்ம மாற்றினோம். 22 மொழிகளுமே ஆட்சி மொழிகள் தான். ஒரு மொழி இன்னொரு மொழியை ஆள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திறம்பட ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்தான். நீங்கள் நேருவினுடைய மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வந்ததற்கு பிறகு தான் இந்த இந்தியும் சமஸ்கிருதமும் இந்தியா முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு வந்து சமஸ்கிருதம் வழக்கொழிஞ்சு போச்சு. இந்திய ஆட்சி மொழியாக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் சான்ஸ்கிரிட்டங்கிறது கருவறைக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. இப்போது இந்தியை நம்ம விரட்டுறோம், திணிக்காதன்னு தடுக்கிறோம். ஆனால் சமஸ்கிருதம் வேணாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னு தெரியல. இளவு வீடாக இருந்தாலும் சரி, நல்ல சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண்கள் நடத்தக்கூடிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மங்களகரமாக நடக்கக்கூடிய விழாக்களாகட்டும், இது எல்லாத்துலேயுமே நமக்கு கொஞ்சமும் ஒட்டாத அந்நியப்பட்ட ஒரு ஆசாமியை தான் கொண்டு வந்து பூணல் போட்ட நபருங்கிறதுனால, வெள்ளத்தோலாக இருக்கிறதுனால அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். அப்போ கரும்படை கருப்பர்கள், நம்ம தலைமுடி கூட கருப்பு அப்படின்னு சொல்லி புரட்சி பேசி என்ன பிரயோஜனம்? அவங்களெல்லாம் கொண்டு வந்து நம்ம எல்லா வேலையும் செய்ய வைக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கான அனுமதியை அவனுக்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ பராசக்தி அப்படிங்கிற படம் எப்போ வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துலையே பேசப்பட்ட வசனங்கள் வந்து பூசாரி கூட வந்து அந்த கல்யாணிங்கிற பொண்ணை வந்து ஏமாத்தினா அப்படின்னு. இன்றைக்கி நாட்டில் வந்து பூசாரிகளும் இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்களும் தான் ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, கருவறையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட ஆசாமிகளை அப்புறப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். தமிழர்கள் நம்மளுடைய தாய்மொழியில் மந்திரங்கள் சொல்லுவதற்கு பழக வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நம்முடைய அடுத்த கட்ட போராட்டம் அப்படிங்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் கடந்து சமஸ்கிருத எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர வேண்டிய காலம் வந்துருச்சு. அதை நோக்கி நம்முடைய குரல்கள் ஒலிச்சது அப்படின்னா, மாணவர் படை அதை நோக்கி வந்து நகண்டாங்க அப்படின்னா,
அடுத்த கட்ட எதிர்காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கும். இல்லை என்றால் தமிழ்நாட்டை விட்டே தமிழர்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.